மூணாவது, இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க இதனுடைய அடாப்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. ஏஐ இன்னைக்கு வந்து சைபர் கிரிமினல் நம்ம ஏஐ யூஸ் பண்றோமோ இல்லையோ நம்மளை விட 10 ஸ்டெப் வந்து தேர் அகைன். அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய ஃபிஷிங் இமெயில் எல்லாமே கிரியேட்டட் பை கிராஃப்டட் பை ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அக்யூரசி வந்து அவ்வளவு ஒரு 99% அக்யூரசி இருக்கு. இன்னைக்கு டீப் ஃபேக்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர் பேசுற மாதிரியே அவங்க வந்து இம்பர்சனேட் பண்ண முடியும். அதனுடைய அக்யூரசி வந்து 98%. எவ்வளவு பேர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர், ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து 21 லட்சம், அதாவது 21,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷத்துல you will get 65 lakhs rupees. அப்ப क्वेश्चन கேட்பாங்க, அவங்களே கேள்வி பதில் மாதிரி இருக்கு Q&A. எப்படி பாசிபிள்? அப்ப மனிதன் வந்து ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க வந்து உங்களுக்கு எது ப்ராஃபிட் ஆகும் லாஸ் ஆகும் தெரியாது. நீங்க வந்து you will end up having a loss. இங்க எல்லாமே ஏஐ வந்து அனலைஸ் பண்ணுது, ஏஐ வந்து சஜஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுது உங்களோட பணத்தை. அதனாலதான் ஒரு வருஷத்துல வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது ரிப்போர்ட் பண்ணல. இமேஜின் இந்தியா லெவல்ல கண்ட்ரியில எவ்வளவு பேர் 19,000 ரூபாய் தானே 20,000 ரூபாய் தானே சொல்லி இன்வெஸ்ட் பண்ணது. இது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரி யூஎஸ்ல இருக்கக்கூடிய சைட்டு. இங்க யாருமே கிடையாது, போட்ட பணம் கிடையவே கிடையாது. எப்படி பாசிபிள்? 21,000 ரூபாயை போட்டுட்டு வருஷத்துக்கு 85 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. சோ எதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னால பெரிய லெவல்ல லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேராசை தான். சோ ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன கிடைக்குதோ அந்த 3, 4, 5% அதுதான் கேரண்டி. இல்ல எஃப்டில வரக்கூடிய அமௌண்ட் அதுதான் கேரண்டி. அது தவிர மத்தவங்க யாரும் 50%, 100% கிடைக்கும், டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் அப்படின்னா இனிஷியலா 1 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு ஆசையை தூண்டுறதுக்காக வரலாம். ஆனா 3 மாசத்துக்கு பிறகு உங்க முதலே வராது. சோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்.